பாமக கட்சி பெயர் சின்னம் கொடி பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் சில ஆவணங்களை ராமதாஸ் தரப்பினர் வழங்கவில்லை என்று குற்றஞ்சாட்டியுள்ள அன்புமணி தரப்பு பாமக வழக்கறிஞர் கே பாலு வழக்கு மார்ச் 9ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வழக்கு தொடர்பான ஆவணங்கள், இந்த வழக்கினுடைய பிளைண்ட் ஆகியவற்றை எங்களுக்கு இதுவரையில் வழங்கவில்லை. அதை வழங்கினால்தான் எங்களுடைய பதில் மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும் என்று எங்கள் தரப்பில் நாங்கள் முறையிட்டோம். எனவே அந்த வழக்கை சிறிது நேரம் ஒத்திவைத்து வழக்கினுடைய ஆவணங்கள் மற்றும் அதனுடைய பிரமாண பத்திரம் ஆகியவற்றை எங்களுக்கு வழங்கினார்கள். அதற்கு பிறகு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்பதற்காக வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணையை 9/3/2026 என்று ஒத்திவைத்திருக்கிறார்கள். அதை உடனடியாக விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். குறைந்தது எங்களுக்கு 2 வார அவகாசம் வேண்டும் என்று எங்கள் தரப்பில் சொன்னோம். காரணம், நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி இந்த பிரச்சனையை நீங்கள் ரிட் நீதிமன்றத்தில் பரிகாரம் தேட முடியாது, சிவில் நீதிமன்றத்தை நாடுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் ஏறக்குறைய 6 மாதங்கள் காத்திருந்து இப்பொழுது அந்த வழக்கை கடைசி நேரத்தில் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். எனவே இது அவசர வழக்காக இதை விசாரிப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.